வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2 ரோலில் பீட்ஸு கூட தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எப்படி இன்றைக்கி நம்ம இதை மேக் பண்ண போகிறோம், பேஸ்லேருந்து எப்படி இந்த பீட்ஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணி நம்ம ஹைட் வரைக்கும் நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஃபுல் டுட்டோரியல் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த கூடைகள் நிறைய நான் போட்டிருக்கேன். ஃபுல் டுட்டோரியல் இப்போ கேட்குறீங்க. ஸோ இன்றைக்கி இந்த ஃபுல் டுட்டோரியல் நம்ம பார்க்கலாம். எவ்வளோ பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. இது ஒரு ஸ்மால் சைஸ் பேஸ்கெட் தான், 2 ரோலு. அதனால் 2 ரோல் ஒயிட் கலர் நார்மல் வேறு எடுத்துக்கோங்க, ஸ்டீல் ஸ்கேலு, அப்புறம் 2 கலரில் பீட்ஸ் எடுத்துக்கோங்க. அது எப்படி இன்சர்ட் பண்ணணும் அப்படின்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி இதில் இங்கே பாருங்கள், சென்டரில் ஹோல்ஸ் போட்டுட்டு அந்த கயர் கட்டியிருக்கோம். அதை நீங்கள் வயரில் கட் பண்ணாமல் கட் பண்ணிவிட்டு சென்டர் வயர் நீங்கள் எடுத்துக்கணும். நடுவில் இருக்க வயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு சிக்கில்லாமல் வரும். 6.25 அடியில் 23 வயர் நீங்கள் கட் பண்ணணும். ஸ்டீல் ஸ்கேலுக்கும் உடன் ஸ்கேலுக்கும் மெஷர்மெண்ட் டிஃபரன்ஸ் ஆகும். அதனால் நீங்கள் ஸ்டீல் ஸ்கேலில் நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. 6.25 அடியில் 23 வயரை கட் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை கட் பண்ணிட்டு உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா இன்னொரு தடவை நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுக்கு கடைசியாக ஃபினிஷிங் பண்ணுறப்போ உங்களுக்கு வயர் இல்லாமல் போயிடும். நான் பாருங்கள் 23 வயர் நான் உங்களுக்கு கட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து நம்ம பேஸ் போட போகிறோம். எல்லாமே இதில் ஒயிட் கலர் தான், நார்மல் வயர் தான். இதுக்கே நீங்கள் கிளாஸ் வயர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் வயர் கம்மி பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா கிளாஸ் வயர் உங்களுக்கு மெலிசாக இருக்கும், நார்மல் வயர் உங்களுக்கு மொத்தமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வயரை நீங்கள் இந்த மாதிரி 2ஆக மடித்து வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ரன்னிங் வேர் எடுத்துகிட்டு அதை நீங்கள் கொஞ்சமாக ஒரு 1/4 அடி மட்டும் விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி படித்து நீங்கள் நார்மல் நாட் நீங்கள் போட்டுக்கணும். எப்பயும் போல் இது நம்ம போடுறது ஃபஸ்ட்டு சென்டர் லைன் தான் நம்ம போடுறோம். ஃபஸ்ட்டு சென்டர் லைன் மட்டும் எப்போயுமே நீங்கள் அப் அண்ட் டவுன் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணணும். அதில் டிஃப்ரென்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. நீங்கள் அதை நீங்கள் மாற்றிக்கணும். ஈவனாக நீங்கள் கொண்டு வந்துக்கணும். அப்படின்னா தான் ஃபினிஷிங் பண்ணுறப்போ உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு இருக்கும். நிறைய பேரோட டவுட் என்னென்னா ஃபினிஷிங் எப்படி இருக்கும், வயர் மிச்சமாக இருக்குமா இல்லை பத்தாமல் போகுமா அப்படின்னு நிறைய டவுட் இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அடுத்த வயரையும் 2ஆக ஈவனாக மடிச்சுட்டு நீங்கள் அதே மாதிரி நீங்கள் 23 வயர்ஸையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். இந்த மாதிரி 1 by 1ஆக நீங்கள் இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும். நான் உங்களுக்கு ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இது சென்டர் லைனு. இப்போ எப்படி இந்த லாஸ்ட்டாக இருக்க வயரை எப்படி கட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அளந்து விட்டோம் பார்த்திங்களா, அந்த வயரை திரும்ப இந்த மாதிரி அளந்து நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இது தாங்க ஃபஸ்ட்டு சென்டர் லைன். இந்த மாதிரி தான் மேக் பண்ணணும். நம்ம வயர் ஜாயின் பண்ணோன்னே அப் அண்ட் டவுன் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஏன் கொஞ்சமாக உங்களுக்கு 1/4 அடி மட்டும் விட சொல்கிறேன்னா, இதில் நம்ம கிராஸ் நாட்டும் போடுறோம். ஸோ அதனால தான் நம்ம கொஞ்சமாக விட சொல்லியிருக்கேன். இப்படி இந்த மாதிரி பின் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரே மாதிரியானது தான் போட போகிறோம் ஒயிட் கலரில். நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக நம்ம போட்டுக்கணும். நம்ம டோட்டலாக பேஸ் 10 லைன்ஸ் போட போகிறோம். அதனால் மேல் பக்கமாக உங்களுக்கு ஒரு 5 லைன்ஸும் கீழ் பக்கமாக ஒரு 4 லைன்ஸும் டோட்டலாக உங்களுக்கு 10 லைன் ஆயிரும். சென்டர் லைனே சேர்த்தோம்னா. இப்போ பாருங்கள், 2ஆவது லைன் எப்படி போடுறோம்னா, அந்த ஃபஸ்ட்டு லைன் சென்டர் லைன் போட்டோம் பார்த்தீங்களா, அதை இந்த மாதிரி அளந்துட்டு நீங்கள் நாட் போட்டுக்கணும். எப்பயும் போல் அப்படி நாட் போடுறப்ப நல்லா டைட்டாக இழுத்துட்டு நீங்கள் போடுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லா கீழே அந்த சென்டர் லைனும் உங்களுக்கு டைட்னஸ் உங்களுக்கு கொடுக்கும். அதனால தான் அந்த மாதிரி நான் போட சொல்கிறேன். பார்த்திங்களா, அப்படி இழுக்கிறப்ப உங்களுக்கு சென்டர் லைனும் டைட்டாக இருக்கும். இப்போ போடுற லைனும் நீங்கள் டைட்டாக போட்டுக்கலாம். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணாலே கூட ஃபுல்லாகவே உங்களுக்கு டைட்டாக இருக்குங்க. கூடையும் நீட்டாக உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு இந்த சென்டர் லைன் லாஸ்ட்டாக விட்டுருக்கணும். அந்த லைன் அளந்து நீங்கள் கட் பண்ணிக்கணும். இதே மாதிரி தான் நீங்கள் பேஸ் ஃபுல்லாக நீங்கள் 10 லைன்ஸ் போட்டு முடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு 5 லைன்ஸ் போட்டுட்டு திரும்ப இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு இப்படி மேல் பக்கமாக போடுங்க. இந்த பக்கமாக போடுறப்ப ஓகேவா. இந்த மாதிரி நீங்கள் போட்டு நீங்கள் இந்த 10 லைனை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பாருங்கள். நான் பின் பண்ணதுலேருந்து போட்டிருக்கேன். இப்போ நம்ம எப்பயும் போல் சென்டர் லைன் எங்கே இருக்கோ அதே அளவு எடுத்து நீங்கள் கட் பண்ணிக்கணும். இப்படி போடுறப்ப தான் உங்களுக்கு வயர் ரொம்ப வேஸ்டேஜ் ஆகாதுங்க. அதனால தான் இந்த மாதிரி சொல்கிறேன். பேஸ் போடுற எல்லாத்துக்கும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரிங்க ரன்னிங் வயர் நம்மகிட்ட இருக்குல்ல, அதில் உள்ள அந்த சிக்கெல்லாம் எடுத்து விட்டுட்டு கொஞ்சோண்டு வயர் விட்டுட்டு நீங்கள் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து ஒரு கயர் எடுத்து கட்டிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி கட்டுறப்ப உங்களுக்கு அடுத்தடுத்து நம்ம போடுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி தான் டைட் பண்ணி வச்சுட்டு நான் உங்களுக்கு போடுவேன் எப்போயுமே கூட
அடுத்து இப்போ இந்த கூடைக்கு ஃபுல் பார்ப்போம். இப்போ நம்ம வந்து அந்த பின்னெல்லாம் கழட்டிடலாம். இப்போ டோட்டலாக 10 லைன்ஸ் போட்டுட்டோம். இப்போ எப்படி சுருண்டு இருக்குது பார்த்தீங்களா பேஸு, கொஞ்சம் உங்களுக்கு நல்லா நீட்டாக கிடைக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி குச்சி சொருகிக்கோங்க. குச்சி வந்து லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட் வரைக்கும் ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், நிறைய பேருக்கு வந்து பேஸ் வந்து குச்சி சொருகினோடனே கோணலாக போகுது அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அதுக்கு என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட் இந்த மாதிரி கார்னரில் நீங்கள் வந்து சொருகிக்கோங்க. ஒரு கார்னர் சொருகிட்டு அடுத்த இந்த சைடு இப்படி திருப்பி வச்சு அடுத்த கார்னர் சொருகுங்க. இப்படி கார்னர் டு கார்னர், அப்புறம் 2 லைன் விட்டு ஒரு குச்சி, அப்புறம் இந்த சைடு ஒரு குச்சி, இந்த மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் சொருகிறப்போ உங்களுக்கு வந்து கோணலாக வரவே வராது. பேஸ் வந்து நல்லா நீட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. இந்த குச்சி எப்படி சொருகிறதுன்னு சொல்லிட்டு நான் தனியாகவே வீடியோ போட்டிருக்கேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், உங்களுக்கு நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. நீங்கள் நிறைய பேர் வந்து எல்லா லைன்லேயுமே குச்சி சொருவாங்க, இல்லை ஒரு லைன் விட்டு ஒரு லைனும் குச்சி சொருகிக்கலாம். உங்களுக்கு எப்படி உங்களுக்கு வந்து தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து குச்சி சொருகிக்கோங்க. பேஸ் வந்து குச்சி சொருகுனா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள், நான் குச்சி சொருகிட்டு காமிச்சிருக்கேன். நேராக இருக்குது பார்த்தீங்களா பேஸு, இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கிடைக்கணும். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, ரன்னிங் வேர் யூஸ் பண்ணி 3 லைன் போடணும். லேடர் நாட் மேக் பண்ணி தான் போடணுங்க. எப்படி போடுறதுன்னு நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக வயர் விட்டுட்டு எங்கிறதுனால ஆரம்பிக்கலாம். நம்ம லேடர் நாட் போடுறதுனால இந்த மாதிரி நீங்கள் நார்மலாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 4 கார்னர் இதில் வந்து டர்ன் பண்ண வேண்டியதாக இருக்கும். 4 கார்னரும் டர்ன் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்துடுங்க. நான் உங்களுக்கு அடுத்து எப்படி லேடர் நாட் எப்படி போடுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இந்த கூடைகள் வந்து லேடர் நாட் போட்டால் தான் அந்த கிராஸ் நாட் போட்டு பீட்ஸ் நம்ம கோர்க்க முடியும். ஸோ நீங்கள் லேடர் நாட் போட்டு கற்றுக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த இடத்துக்கே நான் வந்துட்டேன். இங்கே ஆரம்பிச்சிருக்கோம், நம்ம இங்கே ஃபினிஷிங் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இப்போ இதை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், அந்த ரன்னிங் வேரை வந்து இந்த மாதிரி இப்படி மடிச்சுக்கணும். மடித்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. எந்த வயரை நம்ம ஜாயின் பண்ண போகிறோமோ அந்த வயரை இந்த மாதிரி லூஸ் பண்ணிக்கணும். லூஸ் பண்ணால் இப்படி இந்த மாதிரி கிடைக்கும். உங்களுக்கு ஒரு லூப் கிடைக்குதா, அந்த லூப்புக்குள்ளே நம்ம மடித்து வச்சோம்னா அந்த வயரை விட்டு அந்த மேலே போகிற வயரை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கணும். இப்படி நீங்கள் போட்டிங்கன்னா இப்போ 2 வயரும் ஃபஸ்ட்டு ஜாயின் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஜாயினாக இருக்கும். ரன்னிங் வயர் வந்து இப்போ பின்னாடி போயிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நீட்டாக ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு நல்லா நீட்டாக தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, இப்போ அந்த ரன்னிங் வயரை பின்னாடி கூட எடுத்து இப்போ முன்னாடி கொண்டு வர போகிறோம். இப்படி எடுத்து நீங்கள் அந்த இடத்துல அடுத்த நாட், இதுதான் லேடர் நாட்டு, இப்போ கொண்டு வந்துடணும். இப்போ 2வது லைன் நம்ம ஆரம்பிச்சிட்டோம். இதே மாதிரி நீங்கள் கொண்டுட்டு வாங்க. 3 லைன் இது மாதிரி போடணும். இந்த சைடு பின்னாடி வந்துச்சுல்ல, அதை ஒரு 2-3 நாட்டுக்கு இந்த மாதிரி கையோடையே சொருகி விட்ருங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம சொருகாமே நம்ம கட் பண்ணிட்டோம்னா வயர் அவுந்துட்டு வந்துடும். அதனால் நீங்கள் வந்து கையோடு சொருகி வச்சுருங்க. இங்கே பாருங்கள், அடுத்து வந்து இதே மாதிரியே இன்னொரு தடவை உங்களுக்கு லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு நான் காமிக்கிறேன். நீங்கள் 3 லைன் போட்டுட்டு வாங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், நான் 3 லைன் வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ நான் எப்படி திரும்ப இன்னொரு தடவை போடுறேன்னு பாருங்கள். இந்த பாருங்கள், ரன்னிங் வேறு அப்படி மடக்கியாச்சு. எந்த லைனை போட போகிறோமோ அந்த இதுக்கு நம்ம லூஸ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த வயரை உள்ளே விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கணும். இதை நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து நீட்டாக புரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், அழகாக முடிஞ்சிருச்சு. நீங்கள் இந்த பின்னாடி இருக்க அந்த ரன்னிங் வேரை வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த 2-3 நாட்டுக்கு நீங்கள் இன்சர்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து இப்போ ஃபுல்லாக பாருங்கள், எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடித்தோன்னே தெரியாத அளவுக்கு நல்லா நீட்டாக கிடச்சிரும். அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ கிராஸ் நாட் போடணும். ஃபஸ்ட்டு 2 லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்தே நீங்கள் ஆரம்பிங்க. கிராஸ் நாட்டு ஒரு வயரை விட்டுறணும். அதுக்கப்புறம் திரும்ப கிராஸ் நாட்டு, அதுக்கப்புறம் ஒரு வயரை விட்டுட்டு திரும்ப கிராஸ் நாட், இதே மாதிரி சுற்றி ஃபுல்லாக நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இந்த பேட்டர்ன் கொண்டு வரணுன்றதுக்காக தான் நம்ம பேஸ் வந்து 10 லைனும் நீளம் வந்து 23 லைனும் போட்டிருக்கோங்க. அந்த மாதிரி போடுறப்ப தான் உங்களுக்கு வந்து கரெக்டான அந்த பேட்டர்ன் வரும். கிராஸ் நாட் ஒரு லைன் விட்டுட்டு திரும்ப கிராஸ் நாட், அது வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். அதுக்காக தான் அந்த மாதிரி நம்ம போடுறது. ஃபுல்லாக இந்த ஸ்டெப் நீங்கள் வந்து முடிச்சிடணும். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம வந்து பீட்ஸ் கோர்க்கணும். நம்மளுக்கு வந்து எப்படினாலும் சிங்கிள் பீட்ஸும் போட்டுக்கலாம், டபுள் கலரில், ட்ரிபிள் கலரில் எவ்வளோனாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து டபுள் கலரில் நான் வந்து கோர்க்குறேன். எப்படி கோர்க்குறதுன்னு பாருங்கள். அதாவது ஒவ்வொரு லைனுக்கும் 22 பீட்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இப்போ நான் ரெட் கலரில் ஒன்று கோர்க்குறேன். அடுத்து வந்து ஒரு மாம்பழ மஞ்சள் கலரில் நான் கோர்க்குறேன். இதே மாதிரி ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வந்து கோர்த்துக்கோங்க. அடுத்து ரெட்டு, ஒரு மாம்பழ மஞ்சள், இந்த மாதிரி நீங்கள் வந்து கோர்த்துருக்கேன் நான். இதே மாதிரி உங்களுக்கு வந்து 4 தடவை, இது சின்ன குடன்றதுனால 4 தடவை இந்த மாதிரி பீட்ஸ் கோர்க்குற மாதிரி வருங்க. 3 லைன் ஒரு பீட்ஸ், 3 லைன் ஒரு பீட்ஸ், அந்த மாதிரி நீங்கள் போடுறப்ப உங்களுக்கு இந்த மாதிரி 4 தடவை வரும்.
இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பீட்ஸ் வந்து கோர்த்துக்கோங்க. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா திரும்ப ரன்னிங் ஒயர் எடுத்து நம்ம 3 லைன் நம்ம வந்து லேடர் நாட் யூஸ் பண்ணி போடணும். எங்கே இருந்தனாலும் திரும்ப ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ வந்து கிராஸ் நாட்டு நம்ம போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்து டைட்டாக போட்டுக்கணும். கேப் எதுவும் இருக்கக்கூடாது. குத்தாத மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கணும் அந்த நாட்ஸ் எல்லாம். அந்த பீட்ஸ் வந்து கீழே இருக்கணுங்க. கீழே வச்சுட்டு நீங்கள் வந்து அதுக்கு மேலே அப்படியே ஒரு நாட்ஸ் போட்டுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபினிஷிங் பண்ணிக்கணும். இந்த கூடையை வந்து நல்லா நாட்ஸ் பாருங்கள், நல்லா இந்த மாதிரி டைட்டாக போட்டுக்கோங்க. இப்படி போடுறப்ப கூடையோட ஃபினிஷிங் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு நீட்டாக கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தீங்களா, பீட்ஸ் இப்போ அங்கே போயிருக்குன்னா எடுத்து விட்டுட்டு நீங்கள் வந்து அந்த இடத்துல நீங்கள் நாட் போட்டு கொண்டு வரணும். இதே மாதிரி தான் கண்டினியூ பண்ணி இப்போ நீங்கள் 4 லைன்ஸ் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, 4 தடவை பீட்ஸ் இந்த மாதிரி கோர்த்துருக்கேன். அப்படி நம்ம கோர்க்குறப்ப கரெக்டாக வந்து இப்போ கிராஸ் நாட் ஒரு இடத்துல கிராஸ் நாட்டே தான் மேலே வரணும், பீட்ஸ் அந்த இடத்துல பீட்ஸே தான் மேலே வரணும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. ஒரே மாதிரியாக மாற்றி நீங்கள் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டர்ன் வந்து தப்பாக வந்துடும். ஸோ அது மட்டும் நீங்கள் கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ நான் மேலே வந்து அடுத்த 6 லைன் வந்து நான் போட போகிறேன். 6 லைன் போட்டு ஒரு லைன் உள்ளே மடக்கி சொருகுங்க. உங்களுக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த கூடைக்கேற்ற லென்த்து ஹைட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. 6 லைன் நான் போட்டு முடிச்சிட்டேன். லேடர் நாட் தான் போட்டிருக்கேன். இப்போ ஒரு லைன் உள்ளே மடக்கி நான் சொருகிடுவேன். இப்போ நம்மளுக்கு வயர் எவ்வளோ மிச்சம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து நம்ம சென்டர் லைன் வந்து நம்ம மேலே 5 லைன் தான் போட்டோம், கீழே 4 லைன் தான் போட்டோம். அதுலேயுமே நம்மளுக்கு வந்து கொஞ்சோண்டு வயர் எப்படி மிச்சம் இருக்கும். அதே மாதிரி இந்த சைடில் பார்த்திங்கன்னா பீட்ஸ் போட்ட வயர் வந்து உங்களுக்கு வந்து நிறையா இருக்கும். கோர்த்த வயரும் கிராஸ் நாட்டில் போட்ட வயரும் வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பீட்ஸ் மட்டும்தான் அந்த லைனில் அப்படியே கோர்த்துக்கிட்டே வந்திருப்போம். அதனால் அந்த வயர் கொஞ்சம் மிச்சம் இருக்கும் உங்களுக்கு இந்த இதில் கொஞ்சம் வயர் வந்து கொஞ்சம் வேஸ்டேஜ் ஆக தான் செய்யும் நம்மளுக்கு. அப்புறம் அதே மாதிரி நம்ம ஒரு 5 நாட்டுக்காவது நம்ம வயர் வந்து இன்சர்ட் பண்ணணும். அப்போனா தான் கூட வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். 6.25 அடி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை விட நீங்கள் கம்மியாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு வயர் பத்தாமல் போகும். அதனால தான் உங்களுக்கு வந்து 6.25 அடி எடுக்க சொல்கிறேன். சைடு பாருங்கள், நம்ம வந்து ஒரு 1/4 அடி விட்டுட்டு அளந்தோம். அதுக்கே பாருங்கள் வயர் எவ்வளோ இருக்குன்னு. நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அந்த வயரை அதே அளவே நம்ம எடுத்திருந்தோம்னா மடித்து வச்ச அளவே ரொம்ப வயர் வேஸ்டேஜாக இருக்கும். அதனால தான் நான் வந்து உங்களுக்கு ஒரு 1/4 அடி விட்டுட்டு அளங்க அப்படின்னு சொன்னேன். கூடைக்கேற்ற லென்த்து ஹைட்டு நம்ம போட்டிருக்கோம். நம்ம ஒரு லைன் உள்ளே மடக்கி இந்த கூடையை வந்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ் பண்ணிவிட்டு வயர்லாம் கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நீட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு இந்த கூடையை. இந்த மாதிரி தான் நான் வந்து இந்த கூடைகள் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிகிட்ருக்கேன். இதுலேயே நிறைய கூடைகள் நான் வந்து போட்டுட்ருக்கேங்க, கலர் காம்பினேஷன்ஸில். வர வீடியோஸில் பாருங்கள். அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு தேர்ஸ்டே வரும். ஹேண்டில் 2 பேர் ஹேண்டில் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த வீடியோ ஃபுல்லாக காமிச்சிருக்கேன். ஸோ ஹேண்டில் வேணும் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.